ஹாய். ஸோ ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து கோட் வார்ஸுங்கிற சைட்லேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய சைட்ஸ் இருக்குது, ஹேக்கர் ரேங்க்கு, லீட் கோடு. நான் ஏன் கோட் வார் செலக்ட் பண்ணேன்னா, இது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஓப்பன் சோர்ஸ் மாதிரி ஜென்யூனாக கொஞ்சம் நல்லா இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லீட் கோட்லலாம் ஈஸி, மீடியம், ஹார்டுன்னு 3 கேட்டகரியில் இருக்கும். சில நேரத்தில் ஈஸி டஃப்பாக இருக்கும், சில நேரத்தில் மீடியம் ஈஸியாக இருக்கும். ஒன் டைமில் ஒரு வாட்டி எப்படி இருந்ததுன்னா, ஹார்டே ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ ஏன் அது ஹார்டில் வச்சாங்கன்னே தெரியல. ஸோ அது மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற மாதிரிலாம் லீட் கோடில் இருக்கும். ஆனால் கோட் வார் மட்டும் எனக்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபீல் கொடுத்துச்சு. 8 கேட்டகரிஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே கூட பார்த்தீங்கன்னா 8KYUனா இது ஈஸியஸ்ட்டு, 1KYUனா அது டஃபஸ்ட்டு சம்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷனும் ரொம்ப கிளியராக இருக்கும். லீட் கோடில் சில நேரத்தில் கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ நான் இப்போது என்னோடய அப்ரோச் எப்படி இருக்கும்னா, இப்போது ஒரு சம் பார்த்தோன்னா இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நம்ம ப்ராப்பராகவும் சால்வ் பண்ணலாம். இல்லை டைட்டிலை பார்த்து எக்ஸாம்பிள்ஸை பார்த்து சீக்கிரமாக இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் ஒன்று என்ன கற்றுக்கணுன்னா, நம்ம சீக்கிரமாக முடிக்கணுங்கிறது இப்போ மோட்டிவ். ஏன்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு மணி நேரத்துக்குள்ளே 6 சம் 8 சம்லாம் முடிக்கணும்னா நம்ம அந்த கொஷின்ஸை ஒன்று ஒன்றா படிக்க டைம் இருக்காது. அப்போ எக்ஸாம்பிளில் பார்த்து நீங்கள் எதாவது தப்பாக புரிஞ்சிட்டிங்க, நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது ஃபெயில் ஆகும்போது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். இல்லைனா ஏன் தப்பாக வருதுன்னு போய் திருப்பி நீங்கள் கொஷினை படிச்சுக்கலாம். ஸோ இந்த அப்ரோச் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளை பார்த்து புரிஞ்சுக்கணும், டைட்டிலில் பார்த்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் வரும்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஒரு ப்ரோக்ராமரோட ஆட்டிடியூட் அப்படி தான் இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்போ பாருங்கள், இப்போ சம் அரேன்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அரேக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் இருக்க போது அதை சம் பண்ண போகிறோம் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிறதெல்லாம் சம் பண்ணிட்டோம். ஸோ 3 எக்ஸாம்பிள் தெளிவாக கொடுத்துட்டாங்க. மோர் தென் 1 இருக்கும்போது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிடுறாங்க. ஒன்றுமே இல்லை, எம்டி அரேவாக இருக்கும்போது 0, ஒன்றே ஒன்று இருக்குன்னா அதை அப்படியே எடுத்துக்க போகிறாங்க. ஸோ தெளிவாகவே இருக்குது, நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வாங்க சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போது இது ஒரு சின்ன சம்முனால ஒரு 2-3 சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபார் யூஸ் பண்ணி இதை போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம டோட்டல் தான் பண்ண போகிறோம். ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டேன். இப்போது ஃபார் நம் இன் ஏ. அப்புறம் இன்னொன்று, இதில் நீங்கள் சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாலும் இருக்கும். அதை நீங்கள் இதை பார்த்தும் புரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் கம்மியாக இருக்குது கொஷின்லனா, இப்போ இங்கே கொடுத்துருக்காங்களே இதை பார்த்தும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டல் இஸ் ஈக்குவல் டு நம். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது முடியும் போது இந்த லூப் என்ன பண்ணுது, ஒரு நம்பராக எடுத்து அதை சம் பண்ணுது. சம் பண்ணி அந்த லூப் முடிஞ்சு வெளில வரும்போது அந்த ஆன்சரை டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ஆன்சர். என்ன பண்ணியிருக்கோம், இதில் டோட்டலில் 0 அசீவ் பண்ணிட்டு ஒரு நம்பரை எடுத்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரி, இப்போ இதே விஷயத்தை ஒயில் லூப் வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி டோட்டல் வச்சுக்குவோம். டோட்டல் 0 நம்ம கடைசி பாப்புங்கிறது என்ன பண்ணணும்னா கடைசி எலிமெண்ட்டை டெலீட் பண்ணி எடுத்துரும். ஸோ அந்த டெலீட் பண்ண நம்பரை டோட்டலோட சம் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒயில் ஏங்குறது, அந்த ஏங்குற அரே எம்டிஆர் வரைக்கும் இந்த லூப் நடந்துகிட்ருக்கும். ஸோ லூப் முடிஞ்சோன்னா டோட்டலில் சம் கரெக்டாக வந்துடும். எவ்வளோ டோட்டல் ஆச்சோ அது கரெக்டாக வந்துடும். இப்போ இதையும் ரன் பண்ணி பார்ப்போம். ஃபெயிலாது. ஓகே, என்ன மிஸ்டேக்னு பார்க்கலாம். ஓகே,
ஓகே. ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்டும் குடுத்து அனுப்புறாங்க. இப்போ பார்த்தோம்ல, இப்போ நம்ம என்ன நெனச்சோம், எல்லாமே லிஸ்ட்டா இருக்குன்னு நெனச்சோம். ஸோ இது மாரி எரர் வரும்போது தான் நம்ம ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ என்ன ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்டும் குடுக்குறாங்க. அப்போ அதுக்கும் நம்ம ஹெல்ப் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்லாம் வந்துச்சுன்னா, இது A is equal to லிஸ்ட் ஆஃப் Aன்னு போட்டுக்கலாம். அப்பன்னா இந்த இஷ்யூ வராது. ஏன்னா ரேஞ்ச் வந்து லிஸ்ட்டா மாறிடும். பைத்தான் 3ல வந்து ரேஞ்ச் வந்து ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி மாறிடுச்சு. முன்னாடி வந்து 2ல வந்து எக்ஸ் ரேஞ்ச் ரேஞ்சுன்னு 2 இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், மொத்த லிஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இது ரன் பண்ணுவோம். பாஸ் ஆயிடுச்சு. ஏன் இந்த ஃபார்ல ரேஞ்ச் ஒர்க் ஆயிடுச்சுன்னா, ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் கூடயும் ஃபார் ஒர்க் ஆகும், லிஸ்ட் கூடயும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இதையும் சால்வ் பண்ணியாச்சு. வேற என்ன மெத்தட் பண்ணலாம்னா, இப்போ இதில் சிங்கிள் லைனில் போட முடியுமான்னு பார்ப்போம். அதாவது ரிட்டர்ன் நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங்கோட இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ 7 3 இருக்குன்னா 7 + 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரும். ஸோ நான் ப்ளஸ்ஸால் ஜாயின் பண்ண போகிறேன் எதை, இந்த நம்பர்ஸை. இப்படி போட்டோன்னா ஆக்சுவலாக இல்லை கொஞ்சம் ஸ்டெப்பாக பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ ஒரு எரர் தான் அடிக்கும், என்ன எரர்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கலி ஃபஸ்ட் எரர் என்னென்னா, இதில் ஒரு சின்னது, இது வந்து எம்டிஆர் இருக்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம எழுதணும். என்ன எழுதணும், இஃப் ஏ நாட் ஏன்னா எம்டி லிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ரிட்டர்ன் 0னே அனுப்பிச்சி விட்டுலாம். நான் இதை திருப்பி ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸ் ரன் ஆகிடும், செகண்ட் டெஸ்ட் கேஸ்லாம் ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா இது ஏன் ஒர்க் ஆகலைன்னா, இந்த ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்கோம், ஆனால் ஏல இருக்கிறது எல்லாமே என்ன, நம்பர்ஸ். அதை நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்ணோன்னா அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ str of I for இப்போ வந்து என்ன, இப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரி வரும். அப்பயும் எரர் ஃபெயில் ஆகும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ என்ன விஷயம், 1 + 2 3 3 + 3 6. நமக்கு இந்த 1 + 2 + 3 வந்து அந்த ஆன்சர் தான் குறிக்குது. பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிங்காக வந்திருக்கு. ஸோ இது கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எவால்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை எவால்னு மாற்றி விட்டோம்னா இந்த 1 + 2 + 3 இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சம் பண்ணி நமக்கு நம்ம எதிர்பார்க்குற ஆன்சரை கொடுத்துரும். ஸோ இந்த இது வந்து என்ன உங்களுக்கு சொல்லணும்னா, பைத்தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரியுதுன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். இருங்க, அட்டம் பண்ணி பார்ப்போம். பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு விஷயம், இதையும் நம்ம சிங்கிள் லைனாக போடணுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் 0. எப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம், இஃப் நாட் ஏன்னா ஏ எம்டி லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா 0 ரிட்டர்ன் பண்ணு. எல்ஸ்ன்னு இருக்க டைமில் எவால் ஆஃப் ப்ளஸ் வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் I for again str of I. இப்போ ரன் பண்ணுறேன். ஐயை விட்டுட்டேன். ஓகே, மை பேட். ரன் ஆகிடுச்சு. பேசிக்கலாக இப்போ நான் 1 லைனில் எழுதிருக்கல, இது வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 4th லைன்லேருந்து 6th லைன் வரைக்கும் இருக்குல்ல, இது 3 லைன்லாம் போட்ட விஷயத்த நீ ஒரே லைனில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஆக்சுவலாக பேசிக்காக நம்ம 3 லாஜிக்ஸ் பார்த்துருக்கோம், 3 சொல்யூஷன் பார்த்துருக்கோம். அதில் கடைசியாக போட்டது வந்து 3rd சொல்யூஷனோட ஒரு சின்ன வேரியேஷன் தான். நம்ம வெறும் அந்த ஒரே லைனில் எழுதியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அட்டெம்ப்ட் கொடுப்போம். இதுவும் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.